மயிலாட்டம் ஒயிலாட்டம் குதிராட்டம் எல்லா ஆட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. முதலில் வரப்போது நாட்டுப்புற கலை. இப்போது கலக்கு கலக்கு என்று கலக்குவா தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருக்கா. வாமா அது கூட போட்டா ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி பீர் அப்படி துடுகுடுத்து ஓடியாண்டு போயிடுது. அதே மாதிரி ஆட்டுது. அங்க துணி போட்டா வெளுக்குங்க, என்ன போட்டா வெளுக்கு. இங்க போட்டுருந்தா வெள்ளை துணியே போடு. அதான் வெளுக்க மாட்டா, போட்டு எடுத்துக்கணும். ஆமா சூப்பராக அது மேகர கும்முன்னு நீ ஹெலிகாப்டர்ல இப்படிதான் தூக்கணும். நாங்க போலுது இல்ல ஏரோப்ளேன் வந்துச்சா? சரி சரி ரெண்டும் வந்துட்டான் விடு. அது குண்டா இருக்கும், இது ஜாப்டா இருக்கும். சரிங்களா? ஏமா லேட்டா என்னத்துக்கா? புக் பண்றதுக்காக. எத்தனை பேரா? அது ஒரு பிள்ளை அவங்களுக்கு சொல்லு, என்ன சொல்ல? சரிம்மா அடையாம் போட்டா பின்னாடி நான் என்ன சொல்றேன், அவங்க கேக்குறாங்கன்னா எனக்கு கேட்காதுடா. அது அது என் மாயில் வந்து என்னப்பா சொல்றேன், என் பேரு எனக்கே மறந்துச்சுடா. அது நல்லதான் உண்டு, மறந்துக்கிறது நல்லதான். சரி அதை விடுமா. இங்க 30 விழா நடக்குது, சிறப்பான விழா. இந்நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. நம் நாட்டு தளபதிக்கு வெற்றி விழா. நம்ம நாட்டுக்கு சுதந்திர தின விழா. 30 ரூபா கலகு கலகு நம்பிது. சரி அதை விடுமா. இருங்க பாட்டம் பாட மாட்டேங்க. இதுதான் இளவரசம்மா. அவர் அந்த நாட்டுக்கு வராது. பால் போடுறாரா? பால் பொங்கிச்சு. ஐயா ஊராமட்டு பால்லாம் எடுத்தா விட்டா அப்படி கிடையாது. ஒரு பெரிய சரி பரவாயில்லமா. இங்க வா, இங்க வா, அப்படி வா. இங்க வா. நம்ம 3 பேரும் கலைக்கு தான் வந்துக்கிறோம். எதுக்கிட்டு வந்துருக்கு தெரியுமா? நீ என்ன பண்ற ஏது பண்றியோ மன்னரை கவுத்து நம்பி சேர்ல இருந்து தள்ளி விட்டுட்டா. அது நான் தள்ள மாட்டேனா? அதுக்காக கூட்டு வந்த உடனே அப்படி கிடையாது. உன் ஆட்டத்துல பயங்கணும் ஒரு சொல்லு ஒழுவணும். எதனா ஒழுங்கு போட்டோம் நம்ம. நீ கலக்கு கலக்குன்னு கலக்க அவரை உன் பக்கம் இழுக்குற. ஆனா நீ தவிர எப்படியா அந்த நீ மட்டும் அவன் சொல்லுவான். நீ சொல்றான் அதான் அந்த ஆளுகிட்ட நான் தான் கூட்டு வந்தேன். எங்க ஆளு அப்படி எல்லாம் போட்டு மெட்டெல்லாம் சொல்றதுக்கா நீ சொல்லிட்டாதா? சரி சரிடா
உன் மேல நீ அந்து பண்ணிட்ட எத்தனை உமாடா மோதெல்லாம் புது மாடல் டென்ட் உமாட கூப்பிடுறேன் மோதெல்லாம் புது மாடல் டென்ட்ல போய் இது போ தெரியுமா 2024 எவனா சண்டை வந்தானோட போடா வாடலாம் போய் கேட்க தெரியாது அட அப்படியே கேட்க எடுத்தோன்னு எங்க மேலே என்ன எங்க மேலே போய் டென்ட்ல போய் இன்னொரு முறை எங்க அம்மா எடுத்தா உங்க அப்பனே எடுப்பேன் சும்மா தான் உட்காந்துக்கிறான் ஒரு போய் ஜாலியா இருக்கான் நான் சொன்னேன் ஐயா நம்ம ஐயோ என்னம்மா காணோம் நான் பணம் வச்சுட்டா ஓ மை காட் காலம் மாறிவிட்டது 2024 பணத்துக்கும் கால் மொழித்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணத்துக்கு கால் மொழித்திருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் கால் வச்சா பாத்ரூம் வராது நண்டு பார்த்தால நான் உன்னுக்கு நான் போவேன் பணம் எப்படிதான் பாத்ரூம் போவோம் ஓ அந்த நோட்ல யாருக்கிட்ட காண்டி தாத்தா அவருக்கு வராதான்னா போயிருப்பாரு வருவாரு எவ்வளவு நாள் தான் சும்மா இருப்பாரு அவரும் ஆனா எங்கிட்ட வந்து அந்த காந்தி தாத்தா அழுகுறாரு ஒரு நாள் தேம்பி அழுகுறாரு டே உங்களுக்கெல்லாம் நான் நல்ல தாண்டா பந்தேன் வெள்ளக்காரன் சுகந்திரம் வாங்கி தந்தாண்டா சாப்பாடு கூட கிடையாதுடா தூக்கம் கிடையாதுடா சொக்கா கூட போறது கிடையாது போட்டுனே வாங்கி தந்தடா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தனே ஏண்டா அந்த ரூபா நோட்டை என் போட்டா போடல ஐதுனாடா ஏடா பாட்டிக்கா எனக்குமே ஓயின் சாப்பிட போடுறாங்கடா அதிகமாகிறாடே நான் சரக்கடிக்கிறாளாடா அதிகமாகிறாரு அதெல்லாம் விட்டு போக பாருங்க காய்ச்ச வர மாட்டேன்டா இதனால பொம்மனுக்கு தூக்கி வச்சுக்கிறாங்கடா எனக்கு அதிகமாகிறாங்க 500 தள்ள அந்த நோட்டே சேனல் கீஞ்சு போச்சு ஏன் சொல்லல அவர் 5,000 ரூபாய் நஞ்சு போச்சு அக்கிஞ்சு இந்த கம்பி கட்டுற கால பேசுறீங்க கம்பி கட்டினாதான் வீடு கட்ட முடியும் யாரு காந்தி தாத்தா ஆமா உங்ககிட்ட வந்து சொன்னாரு ஆமா 5,000 இது அப்புறம் தள்ளாச்சுன்னா என்னடா கேக்குறவன் கேணியா இருந்தா கேபி சொல்றான் படம் எடுக்குதுன்றியா என்ன படம் எடுத்துச்சாரு சொல்லுவாங்க ஏரோப்ளேன் ஓட்டுது எறும்பு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா ஓட்டாதான் எருமாடு நந்தே போசல ஏரோப்ளேன் ஓட்டாதா ஓ நீதான் மணி நேரத்துல போட்டுக்கிறதா கோயிலுமே விட்டு பையன் வாங்க நல்ல வேலை மினிமா புள்ள முன்னாடி சவுண்ட் ஒரு டிஃபரெண்ட் இல்ல யாரும் மினிமா கேக்குறாங்க அப்பா அப்பா யாரு கண்டுபிடிச்சா ஆமா பரவாயில்ல பணத்தை பத்தி ஒண்ணு லெத்தா பேசுறேன்னா அப்புறம் யாரு என்ன பண்றது காத்துல அடிச்சு மூடும் போது சரி நான் துட்டு வேணுமா துட்டு வேணுமா ஜவுடியா கூட்டானுங்க இப்ப நீங்க புடிச்சீங்களா துட்டு வேணா நான் கேள்வி பதில் சொல்லணும் என்னப்பா பதில் சொன்னா துட்டு உனக்கு கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்லை நான் எழுப்பணும் இல்ல இப்ப நான் எழுப்புகிறேன் முடிவில் தான் நீ எழுப்பு கேள்விமா கேள்வி ஒரு சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏத்துமா சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால்கார ஹலோ தம்பி இந்த பால் காரணம் வேணாம் ஒண்ணும் வேணாம் சார் சொல்லு சைக்கிள்ல எத்தனை பேர் ஏத்துமா நான் ஒரு 3 பேர் ஏத்துமா 3 பேர் ஏத்தும் உன் சாமர்த்தியம் என்ன சேர்த்து இல்ல 4 பேர் கூட ஏத்தும் உன் சாமர்த்தியம் ஆனா பைக்ல எத்தனை பேர் 10 பேர் ஏத்தும் 12 பேர் கூட ஏத்தும் அவன் சாமர்த்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்தும் தெரியுமா எத்தனை பேர் 19 பேர் ஏத்துவோம் மாலை ஏறி ஒரு சைக்கிள்ல 19 பேர் அவனை ஏத்த முடியாது ஒரு பொய் சொன்னாலும் பொறுத்துற மாதிரி உண்மையை சொல்றேன் 19 பேர் ஏத்துவான் நான் எப்படி ஏத்துவேன் சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் எத்தனை பேர் ஏத்துவான் நான் என்னன்றேன் கணக்கு கரெக்டா சொல்றேன் ஓ அதெல்லாம் கரெக்டா இருக்கும் எத்தனை பேர் ஏத்துறான் எத்தனை பேர் ஏத்து நான் ஏத்து ஒரு ஆள் ஏறிக்கிறேன் நான் ஏறிக்கிறேன் பாத்தியா நீ ஒரு ஆளா ஆமா ஆமா உன்னை பாக்க நடிக்கண்டா இல்ல இல்ல ஆண்டு வலித்து ஐயோ ஐயோ நான் அதான் சிவாஜி அப்பே சேர்த்து ஓ காத்துக்குதான்னு பாக்குறியா பரவாயில்ல ஆனா நீ ஐத்து இந்த வீல் ஐத்தின் மாதிரி இல்ல லப்பர் ஐத்தின் மாதிரி
இது அப்படி ஆயிட்டாங்க. நான் என்னன்றேன், நீ அம்மா நடிக்கும் நான் கொஞ்சமாச்சு நடிக்க கூடாது. நல்லா நடிச்சு என்னடா உன் சைக்கிளுக்கு பெல்லு காணோம்? என் சீட்டுங்க உக்காந்து அடிக்கிறியா? நான் வித்தியாசமான எங்க ஒன்னாலும் வைப்பேன். சைக்கிள் ஓட்டி போது நான் ஒரு ஆள். உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? என்ன 18 பேரு வரணும். 18 பேரை ஏத்தணும். ஒரு 9 பின்னாடி ஒரு 9 என்ன ஒரு சேத்தா உமால 19 பேரை நான் ஏத்துமா ஓட்டினான். அப்பளம் என்ன செய்ய ஐயோ தம்பி அப்பளம் தம்பி அதுக்கு மேல என்ன ஏற்றி போறதான் அவர் சொன்னது ஏற்றி போனா ஒழிக்கும் எண்ணெய் இல்லடா எண்ணெய். எண்ணெய் அதுதான் என்ன சரி விடு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சரி சரி வாழ்க வாழ்க. என் பேர் என்ன? என் பேரு சாருமதி. சாருமதி, உன் நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அடா அடா அடா, அருமை அருமை. உன் நாட்டியத்தை பாராட்டி உனக்கு ஒரு பரிசு அளிக்கிறேன். இந்த முத்தாரத்தை பெற்றுக்கொள். எனக்கு அந்த முத்தாரத்தை அவங்களுக்கு கைட்டு கொடுக்குறீங்க. நாட்டியம் சிறப்பாக ஆடினால் அதற்காக பரிசு முத்தாரம் கொடுக்கிறேன். எல்லாம் பணத்தை கிடைக்க ஒரு நாட்டி கைக்கு முத்தாரத்தை போயிட்டு கைட்டு கொடுக்குறீங்களாப்பா? பணம் கொடுத்தா செலவாகிவிடும். இந்த முத்தாரத்தை கழுத்தில் போட்டு கொண்டா இவருடைய ஞாபகம் இருக்கும். என்னுடைய தாய் முத்தாரம், என்னுடைய தாய் முத்தாரத்தை போய் ஒரு நாட்டி காரிக்கு கைட்டு கொடுக்கல. நியாயம் ஆயுது மகளே, அப்படி கேவலமா நாட்டிகள் கேவலம் பேசுறாங்க. நாட்டியம் எப்படி சிறந்த நாட்டியத்தில் சிறந்தது? ஆமா கல்லே ஆடுவாங்க. கல்லே ஆடுவோம். சரி, வேற ஏதாவது ஆடுவோம். சிறப்பாக ஆடினார். அதனால முத்தாரத்தை மனமகிழ்ந்து கொடுத்து பால் எல்லாம் ஆடுறதுல நைட்ல விடணும். சரிம்மா ஐயா ரொம்ப நன்றி. முத்தாரம் இது எங்கதான் கிடைக்கும்? இது எங்குமே கிடைக்காது. ஒரே இடத்துல தான் கிடைக்கும். எங்க? 6 சேர் மீனாட்சி ஸ்டோர்ல கிடைக்கும். 30 ரூபாய். 30,000 அது. 30,000 30,000 நீ நாளைக்கு வரேன். அரங்க தாளம் கொடுத்தாங்க. இங்கதான் மன்னர் உள்ள போனா 10 ரூபாய் கூட. ஆனா நாங்க கவர்மெண்ட் இந்திய வேலைக்காரன் உள்ளே வேலைக்காரன். ஐயா ரொம்ப நன்றி. இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு இல்ல, தேங்காய் பூவா தரேன். இந்த பத்தி அரண்மனையில ஒரு அறை தனியாரை ஒதுக்கி கொடு. அப்படியா? ஆமாண்டா. அம்மா உனக்கு ஒதுக்கிட்டாரு. அப்பா இந்த மரம் எல்லாம் அவங்கள தங்க வைக்கிறீங்க. ஆமா, தனி ஒரு அறையில தங்க வைக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கப்பா. அவங்க தான் பாத்துட்டு இவரே ஏனென்றால் அடிக்கடி ஒரு நாட்டியத்தை நான் பார்க்க வேண்டும். அடிக்கடி நான் போக ஆடிக்கொண்டிருக்கிறேன். அடிக்கடி நாடி இதை பாக்கிறதுக்கு யாரும் வர வைக்கணும். அரண்மனை தங்க வச்சா நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து நம்மள ஒரு கேவலமா பேச மாட்டாங்க. இருக்கட்டுமா, விருந்தின மாலை ஏற்படுத்தா இல்ல தங்க வேண்டாம். நான் பேச மாட்டாங்க. நீ உள்ள போய் சாப்பிட்டு ரெடியா மாமா சரிம்மா. உனக்கு அரண்மனைக்கு பின்னாடி அந்தரங்க இருக்குது. நீ போ, அப்ப போ வருவாரு. ஐயா எனக்காக அனுப்புங்க. ஆமாமா ஏதோ வந்துச்சு. வேண்டாம் வேண்டாம், ரொம்ப இரும்பாது. என்னம்மா அரங்க இது போய் தங்கிட்டு போ. கூட போகுது. என்னது போட போய் உள்ள போயிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஐயா எனக்கு அந்தரங்க அறையை தரீங்க. ஆமாமா. ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் கேளுமா, உனக்கு இல்லாத கேளுமா. ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள் வேணும். ஒரு ரூம்பா என்ன கேளு. ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம். இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சியா சூப்பரா இருக்குது. நீ அங்கேயே குளிக்கலாம், அங்கேயே பாத்ரூம் போனா அங்கேயே ஒரு சாப்பிடு. அவ்வளவு அருமையா இருக்கும். வேண்டாம். ஏன் முட்டி போட்டு உட்கார முடியாது? அப்படியே உட்காந்து போலமா. உங்க அதை விட ஓசி நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. அதை நான் நீங்க பாத்ரூம்ல போய் இது பண்ணி ஃபிட் பண்ணிடுறேன். நீ போயிடு. எப்படி தெரியுமா? நீ போய் உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முப்ப கூட தேவையில்ல. அது போய் நான் பைப் ஒன்று படுறேன். அது போய் பைப் வச்சு படுறேன். அம்மா தாலியா இருக்கும். அடுத்தது சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு பிடிக்கும். என்னடா எடுத்துடாடா அதை வைக்கிறீங்க? புது மாறுமா வந்துக்குதுமா. நான் என்ன சொல்றேன், எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்களா உன்னை இருக்கு. போன்றவர் இருக்கிறார். அப்படி யாரும் வரல. இல்லனா விடு. ஒரு வார்த்தை பேசுறேன்னா ஏன் எதுக்கு பேசுறோம், என்ன காரணம், எதுனா ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ரீசன் வேணும். சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவ்வளவு ஆட்டாட்டாக வந்து உன்னை தண்ணி கொடுக்காதீங்க. எவ்வளவு அடிச்சுக்கிட்டு இது போய் அடிச்சுக்கிட்டு போகும். தண்ணி ஒரு பிரான் போட்டு விடுங்க. அப்படி வெளியே பார்த்துக்கிறாங்க குட்டி அடிச்சு வச்சிருக்கோம். அதுல சுத்தி நின்று சாவாடிக்காதீங்க. எப்பவுமே சொல்ல எவ்வளவு
ஆச்சுன்னா ஒண்டியா நில்லுங்க சுத்தி நின்னே சாவடிச்சிருங்க அவனை பணா போடா பாயில ஏப்பா குட்டி குட்டி ஏப்பா அப்பா அவங்க அம்மால வச்சுருந்தா வாயில கூட வச்சுக்கோ ஆமா நான் ஒழுக்கணும் உன் பழச்சி இல்லை நான் தான் எனக்கு என்னதான் வரும் இதுக்கு அப்புறம் நெஞ்சு வழியில வரேன் எப்படியா உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கு நல்ல விருந்து கிடைத்தது. அது மட்டுமல்ல, நானோ என்னுடைய தந்தை இறந்த பிறகு இந்த நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் என்ற அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் பல நாடுகளுக்கு சென்று உலக அனுபவங்களை கற்று வர வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய நாட்டிற்கு சேர வேண்டிய வரிப்பணம் இனி செலுத்த வேண்டாம். நம் நாடு இரண்டும் ஒன்றாக நான் வெற்றியோடு சென்று வா. நம்ம எதிர்பார்க்காதான் வந்து போச்சு நாளைக்கு கை முத்துட்டான் தங்கத்துக்கு இடம் முத்துட்டான் விடக்கூடாது இல்ல அவளை விடக்கூடாது நம்ம எல்லாம் சேர்த்தான் ஒவ்வொரு காயா நம்ம நவுத்தணும் நீ சொல்லுங்க